இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில என்னெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் ரஷ்யா தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தின அப்டேட்ஸ். அப்புறம் உக்ரைன் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தின அப்டேட்ஸ் அப்படிங்கிற பல தகவல்கள் தான் இந்த பதிவுல இருக்க போகுது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். முதல்ல ரஷ்யா நடத்தின அந்த தாக்குதல்களை பார்த்தலாம். அதுவும் குறிப்பா ரஷ்யா உக்ரைனோட மேற்கு பகுதி, அதுவும் டிப்ரோவா பவர் பிளான்ட். இந்த பவர் பிளான்ட் வந்து போலாண்ட்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா உத்து நோக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 15 கிலோமீட்டர் போந்தாரு, 25 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு மிசைல் விழுந்தது அப்படிங்கிறாரு இல்லையா. ஸோ அந்த தாக்குதலை பத்தி தான் பேச போறோம். இந்த டிபோர்வா பவர் பிளான்ட். இந்த டிபோர்வா பவர் பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் இமேஜஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது கிளியரா தெரியுது. அந்த பவர் பிளான்ட்டோட டாப் ரூஃப்ல 2 டுவைங்கன்னு விட்டுருக்காங்க. துல்லிய தாக்குதல், ப்ரிசைஸ்டான ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது தெரியுது. இதோட இழப்புகள் என்ன, இதனால என்னென்ன டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் இன்னும் வரல. ஆனா இதே உக்ரைனோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய புஷ்டன் தெர்மல் பவர் பிளான்ட். இந்த புஷ்டன் தெர்மல் பவர் பிளான்ட்ல துல்லியமான தாக்குதல்கள் ரஷ்யா நடத்திக்கிறாங்க. பார்க்கும்போதே தெரியுது, பழைய பெருசம்பளத்துக்கு கூட அதுல இருக்கிற விஷயங்கள் தேராது அப்படிங்கிறது போல. ஏன்னா இமேஜஸ்லாம் லோட் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா கருக்கி சாம்பலாக்கி வச்சுக்கிறாங்க. பவர் பிளான்ட்டை குறிப்பா குறி வச்சு துல்லியமா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆயில் டிப்போல தாக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்காக பதில் நடவடிக்கையா ரஷ்யா, நீ கை வச்சுட்டடா, இதுக்கு மேல உன்னைய விடவே மாட்டேன், நீ கரண்டே ஜென்ரேட் பண்ணாத அப்படிங்கிறது போல உள்ள பூந்து விளாசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ரஷ்யாவோட ஆயில் கிணறுல கூட இந்த ரிட்டர்ன் தாக்குதல் நடக்கும்போது நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப ரஷ்யா ப்ரிகாஷனரியா என்ன செய்யறாங்க, இது போல எண்ணெய் கிணறுகள் மேல உக்ரைன் தாக்குதல் நடத்துவாங்க, அதை தடுக்க முடியாது. என்னதான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலும், என்னதான் செஞ்சு வச்சிருந்தாலும், சில நேரங்கள்ல ஒரு 30-40 ட்ரோன்கள் வருதுன்னா கண்டிப்பா போய் ஒரு ட்ரோன் விழுகதான் செய்யும். அதெல்லாம் தடுக்கவே முடியாது. உக்ரைன் வந்து பேட்ரியாட் இல்ல, யமதர்மராஜாவையா கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சாலும் 2-3 ட்ரோன்கள் உள்ள போய் உட்காரதான் செய்யும். அதுல வழி இல்லை. ஸோ அதுக்காக அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா, ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கோப் கேஜஸ், வேற எதுவுமே இல்லை, இந்த ட்ரோன் தாக்குதல்ல இருந்து டேங்குகளை காப்பாத்துறதுக்காக கோப் கேஜ்களை வச்சிருந்தாங்க இல்லையா. இப்ப ரஷ்யா அந்த கோப் கேஜ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆயில் டேங்குகளை சுத்தி அப்படிங்கிறது போல இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா ஒரு மிகப்பெரிய முயற்சி ரஷ்யாவுக்கு. ரஷ்யா கிட்ட இது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட எல்லா வகையான விஷயங்களும் இருக்கு. உங்களுக்கு வேணுங்கக்கூடிய எல்லாமே சீனா கிட்ட இருந்து கிடைக்கும். இல்ல அவங்களோட பொருளை சேல் பண்ணாலும் இந்தியா, சீனா இது போல பல நாடுகள் கிட்ட வித்தரலாம். அவங்களோட தானியங்கள்லாம் வாங்குறதுக்கு ஆப்பிரிக்கால பல நாடுகள் ரெடியா இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வேணுங்கிற கனிம வளங்களா இருக்கட்டும், இல்ல உதிரி பாகங்களா இருக்கட்டும், தங்கு தடை இல்லாம போயிட்டே இருக்கும். அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த ஏசர் நிறுவனம் கூட ரஷ்யா கூட நாங்க வியாபாரம் செஞ்சே தீர்வோம் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. குறிப்பா இந்த ஸ்டார்லிங்க் கம்யூனிகேஷன் எடுத்துங்க. ஸ்டார்லிங்க்லாம் உக்ரைன் கிட்ட இருக்கிறத விட ரஷ்யா கிட்ட இப்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, அது வந்து எப்படியும் சேல் ஆகும். இந்த அமெரிக்காவோட பிசினஸ்மேன்ஸ் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கிறாங்கன்னு நினைச்சாங்கன்னா காணாம போயிருவாங்க. சாங்ஷன் என்னதான் போட்டாலும் 3வது நாடு வழியா ரீடைரக்ட் பண்றதுக்கான வழிகளை பார்த்தா அவங்க ஜெயிஜேன்னு வாழ்றதுக்கு தான் இருப்பாங்க. அதனால ரஷ்யாவெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆனா உக்ரைன் எல்லாமே கடனுக்கு மேல கடனுக்கு மேல கடன் போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல கழுத்து தலையெல்லாம் முழுகி ஸ்விம்மிங் தான் பண்ணணும், அந்த அளவுக்கு கடன் இருக்கும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய விஷயம். அதுவும் இல்லாம உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உள்கட்டமைப்பே இதுக்கு மேல இருக்காது அப்படிங்கிறாங்க. சரி, இதோட முடிஞ்சிருச்சான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இதே உக்ரைனோட மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரி, இந்த ஸ்திரியில வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகளும் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, யூரோப்லயோ ஒரு மிகப்பெரிய கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி உக்ரைன் கிட்ட இருக்கு. இந்த இடத்துல மேற்குலக நாடுகளும் அவங்களோட கேஸஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க, இங்க இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன். ஸோ இந்த கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அந்த மிலிட்டரி ஆப்ரேஷனுக்குள்ள தான் வரும். ஒன்ஸ் உக்ரைன் வந்து ஆயில் டிப்போவை அடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ரஷ்யாவும் இந்த கேஸ் டிப்போ அடிப்பாங்க இல்லையா. ஸோ இதை வந்து துல்லியமா தாக்கிட்டு இருக்காங்க. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் உங்களுக்கு துல்லியமா தரேன், ஏன்னா சேட்டலைட் இமேஜஸ்லாம் வந்திருக்கு. பார்க்கும்போது தெரியுது, மொத்தம் 4 மிசைல்கள் இந்த ஸ்திரி டிப்போவை நோக்கி போயிருக்கு. ஆனா அதனால அங்க இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டோரேஜுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது போல இல்லை. பட் ஆனா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அந்த இடத்துலயும் நடத்தி இருக்கிறாங்க. ரஷ்யா நினைச்சாங்க அப்படின்னா அந்த கேஸ் டிப்போவையும் டோட்டலா துவம்சம் பண்ணிடுவாங்க. வார்னிங்கா இருக்கு, இதுக்கு மேல வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறது போல இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல முடியல அப்படின்னா அதை போட்டு கொளுத்தி விட்டாங்க அப்படின்னா மேற்குலக நாடுகளுக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா கேஸ் எல்லாம் வாங்கிடலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய லொகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதுக்கான விஷயங்கள் மேற்குலக நாடுகள் ஆல்டர்னேட்டிவ் தேட ஆரம்பிக்கணும். கேஸ் வேணா ரஷ்யா கிட்ட வேண்டான்றலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல வேற நாடுகள் கிட்ட வாங்கினாலும். ஸோ அதோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போல உக்ரைனோட உள்கட்டமைப்புகள் எல்லாமே இழந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட உள்கட்டமைப்பு இப்ப சேதாரமாக ஆரம்பிக்குதுன்னா அவங்களுக்கும் பிரச்சனை ஏற்படும். ஆனா அதுல இருந்து மீண்டு வர முடியும்.
அவங்க கிட்ட அந்த அளவுக்கான வசதிகள் இருக்கு, பணங்கள் இருக்கு. அதனால அவங்களால மீண்டு வர முடியும். இயற்கை வளங்கள் அந்த அளவுக்கு இருக்கு ரஷ்யா கிட்ட. ஆனா உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பெரும்பான்மையான பகுதிகளை இழந்திருக்காங்க. போர்ல தோக்க போறாங்க. அதிகமான கடன்கள் வாங்கியிருக்காங்க. இது கூடவே உக்ரைனோட உள்கட்டமைப்பு சேதாரம் அடையுதுன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இதெல்லாம் வந்து ரஷ்யா நடத்தின தாக்குதல்ல ஏற்படக்கூடிய விஷயங்கள். இப்போ உக்ரைன் தாக்குதல் பண்ணியிருப்பாங்க இல்லையா ரஷ்யாக்குள்ள, அதனால என்னென்ன விபத்துகள் ஏற்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவோட இந்த தத்தரிஸ்தான் பகுதி இருக்கு இல்லையா, ரிபப்ளிக் ஆஃப் தத்தரிஸ்தான், இது ஒரு தனிநாடு மாதிரி. பட் ஆனா அவங்க ரஷ்யன் ஃபெடரேஷனோட ஒரு அங்கம். சமீப காலமா இங்க தான் உக்ரைன் குறி வச்சு ட்ரோன் தாக்குதல்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. அதை நம்ம தனித்தனியா பதிவுல பார்ப்போம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை குறி வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, இங்க ஒரு ஃபேக்டரி இருந்திருக்கு. இந்த ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் அப்படிங்கறது சொல்ல, உக்ரைன் தரப்பு வந்து ட்ரோன் தாக்குதல்களா அப்படிங்கிறது போல எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல. பட் ஆனா அங்க இருக்கக்கூடிய ஃபேக்டரியில தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த ஃபேக்டரி ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்புறம் 2 நாளா இத பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கான செய்திகள் சொல்ல முடியல. ஏன்னா இந்த ஆச்ரா ட்ரெனியோ இந்த பகுதியில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால, செய்திகள் பார்க்காதனால இதை மிஸ் பண்ணிட்டோம். ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இந்த பதிவில் நம்ம இன்க்ளூட் பண்ணிடலாம். என்னன்னா, ரஷ்யாவோட டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, இவர் வந்து ஊழல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது போல ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவரோட பேர் வந்து டிமோர் இவானோவ். இவர் முக்கியமான ஒரு நபர். அதாவது செர்கி ஷோய்கு அவர்கள் இருக்கிறார் இல்லையா, டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ரொம்ப நம்பகத்தன்மையான ரொம்பவுமே மிக முக்கியமான ஒரு நபர் ரஷ்யாவோட மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நபர்னா இந்த திமுர் இமானுவன் அவர்கள் தான். அதாவது இவர் டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர். இந்த பதவி வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் ஊழல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனி கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ரஷ்யன் சோர்சஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவர் வந்து துரோகியாக மாற ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இந்த இப்போ நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் கொஞ்சம் இந்த ரஷ்யா இப்போ வந்து ஒரு முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த சோர்கி அவர்கள் ஏதாவது ஒன்று செய்கிறாரு அப்படின்னா, இவர் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து தோக்குற மாதிரி, அதாவது ரஷ்யாவுக்கு பெரும்பான்மையான பாதிப்பு இல்லாமல் தோல்வியை ஒத்துக்கிட்டு அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைலேருந்து பின்வாங்கிறதுக்காக உதவி செய்யறதுக்காக இவர் வந்து பணம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது போல ரூமர்ஸாக வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர். அதாவது இவருக்கான ஒரு மரியாதை இருக்கும். அரெஸ்ட் பண்ணும்போது கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இவர் அரெஸ்ட் பண்ணுற விதத்தை வச்சு சொல்கிறாங்க. எப்படின்னா, பாதி குனிய வச்சு ஒரு கிரிமினலை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க, அது போல் பாதி குனிய வச்சு கைகளை பின்னாடி கட்டி விலங்கு போட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இதை வச்சு தெரியுது இவர் ஊழல் மட்டும் கிடையாது, இதுக்கு மேலேயும் என்னமோ பண்ணியிருக்காரு. அதனால தான் இவர் வந்து இப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது போல் சொல்லப்பட்டு வருது. பட் நம்மளுக்கு தெரியாது, ரஷ்யாக்குள்ளே இது போல் ஒரு போர் சூழலில் ஒரு நாட்டுக்குள்ளே இது போல் நடக்கிறதுலாம் சகஜம்தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றபடி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அந்த நாடு இதுலேருந்து தப்பிக்கும். அப்படி இல்லைன்னா வலையில் சிக்கிக்குவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ ரஷ்யாவில் இது போல் ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா, இதே போல் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனோட அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவரும் வந்து ஏதோ ஒரு ஊழல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதோட வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவர் மேலேயும் இதே போல் ஒரு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது. அதாவது உக்ரைனுக்கு எதிராக துரோகம் பண்ணுற மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் இல்லைங்க, அவர் ஊழல் தான் பண்ணிக்கிறாங்க. இந்த ஊழல்ங்கிறது ஜெலன்ஸ்கி அவர்கள் மேலேயே வந்து மேற்குலக நாடுகளால் ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பட் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லை. பட் இது போல் சொல்லப்பட்டு வருது. உக்ரைனில் நிறையா ஊழல் நடக்குதுன்னு உக்ரைனோட மீடியாக்களே பல செய்திகள் வந்திருக்கு. நம்மளே பல பதிவுகளில் பார்த்துருப்போம். பட் ஆனால் ஒரு துரோகியாக இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எது எப்படியோ இருதரப்பில் சொல்கிறத உங்ககிட்ட சொல்லியாச்சு. நீங்கள் தான் எது சரி எது தப்பு அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கணும். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய் பாய்.